சில பேருடைய வீட்டிலே நாம் பார்ப்போமானால், எந்நேரம் பார்த்தாலும் சண்டையிடுகிற சத்தமும், அழுகையின் சத்தமும், பிரச்சனையின் சத்தமும், வாதாடுகிற சத்தமும், கோபம் கொள்ளுகிற சத்தமும், இப்படித்தான் எப்பொழுதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் இப்படிப்பட்ட சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவருடைய கூடார வாசல்ல ஒரு சந்தோஷத்தின் சத்தத்தை, ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை, ஒரு ஆனந்தத்தின் சத்தத்தை நாம் ஒருபோதும் பார்க்க முடியாது. ஒரு சிலருடைய வீடுகளில் கூடார வாசலில் நல்ல காரியம் நடக்கும் பொழுது கூட சண்டையின் சத்தத்தை நாம கேட்க முடியும். இங்கே என்னாகமம் 11:10 வாசிக்கிறோம், இறைச்சிக்காக அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது, மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. நம்முடைய கூடார வாசலில் அழுகையின் சத்தம் அல்ல, ஒப்பாரியின் சத்தம் அல்ல, முறுமுறுப்பின் சத்தம் அல்ல, சண்டையின் சத்தம் அல்ல, எப்பொழுதும் சந்தோஷத்தின் சத்தம் கேட்கட்டும், சமாதானத்தின் சத்தம் கேட்கட்டும், சிரிக்கிற சத்தம் எப்பொழுதும் கேட்கட்டும், ஆனந்தத்தின் சத்தம் எப்பொழுதும் கேட்கட்டும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து கொள்ளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை பற்றியும் கலங்க வேண்டியதில்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால். ஆகவே நம்முடைய கூடாரத்தில் ஆனந்தத்தின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், ஆரவாரத்தின் சத்தமும், கொண்டாட்டத்தின் சத்தமும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கட்டும். அழுகையின் சத்தமோ, ஒப்பாரியின் சத்தமோ, சண்டையின் சத்தமோ அல்ல.